இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன் அப்படின்னு பேசிக்காக எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இதில் என்ன பார்க்க போகிறோம்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஒன்னோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, ஓகேவா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன் பேசிக்காக ஒன்றுங்கிற வேல்யூவோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்காக நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, இதுதான் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லையா? ஸோ அடுத்தது நம்ம இதை ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity. ஓகே, நான் அடிச்சுட்டேன், ஈக்குவலாக எழுதிடுவோம். So what we will do is L of f of t. ஒரு f of tங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுன்னா 0 to infinity e power minus st. sங்கிறது ஒரு ரியல் வேல்யூ பேராமீட்டர். அடுத்தது எந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் f of t, அடுத்தது dt. இதுதான் ஜென்ரலாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம எழுதுகிற எக்ஸ்ப்ரெஷன் இல்லையா? ஸோ இப்போது நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன்று தான் பார்க்கணும் இல்லையா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன்று, ஓகேவா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன்று எவ்வளோ அப்படிங்கிற இடத்துல, ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் டிங்கிறது என்ன, நம்மளுக்கு ஒன்று இல்லையா? எஃப் ஆஃப் டிங்கிறது ஒன்று. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் டி கொடுத்துக்கிற எஃப் ஆஃப் டி எவ்வளோ இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன்று தான் நம்மளுக்கு வேணும். இப்போ எஃப் ஆஃப் டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த வேல்யூஸ் எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 1. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல எஃப் ஆஃப் டி இருக்கிற இடத்துல நம்ம 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி, சப்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறம் இன்டகிரேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் எஃப் ஆஃப் டியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது ஒன்னோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, ஓகே, இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் 0 to infinity e power minus st into 1 into dt. பேசிக்காக e power stக்கு இன்டகிரல் பண்ணால் என்ன வருதோ, ஸோ அந்த வேல்யூஸ் தான் எஃப் ஆஃப் பேசிக்காக ஒன்னோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இப்போ என்ன வேல்யூஸ், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போ, ரைட்? ஸோ அடுத்தது என்ன, ஸோ பேசிக்காக இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன வரும், 0 to infinity, ரைட்? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுவோம் ஸோ தட் வில் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ 0 to infinity e power minus st பேசிக்காக dt. இதுதான் இப்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப், ஸோ வேல்யூஸ் இருக்கிறது. ஸோ இதை இன்டெக்ரல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஸோ பேசிக்காக நம்மளுக்கு இன்டெக்ரேஷன் தெரியும், இ பவர் மைனஸ் எஸ்டின்னு இருக்குது. ஸோ பேசிக்காக இ பவர் மைனஸ் 2t அப்படின்னு இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ பேசிக்காக இது இன்டெக்ரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக இன்டெக்ரல் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஐ ஹோப் யூ நோ த இன்டெக்ரல் அண்ட் ப்ரொசீட், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இ பவர் மைனஸ் எஸ்டி அப்படியே வச்சுக்கிறேன், இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது, ரைட்? ஸோ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், இப்போது பேசிக்காக இன்டகிரேஷன் பண்ணால், ஸோ அந்த வேல்யூஸ் மைனஸ், ரைட், மைனஸ் எஸ். ஸோ இதை இன்டகிரல் பண்ணால் மைனஸ் எஸ், சாரி, டிஃப்ரென்ஷியேஷன். பேசிக்காக இ பவர் மைனஸ் 2t அப்படின்னு இன்டெக்ரல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் என்ன வரும்னா, ஸோ பேசிக்காக இ பவர் மைனஸ் 2t பை 2 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, மைனஸ் 2. ஸோ அதே வேல்யூஸ் தான் இங்கே எழுதுகிறோம் நம்ம, இ பவர் மைனஸ் 2t அப்படியே வச்சுக்கிறோம். பவரில் இருக்கிற வேல்யூஸை நம்ம இன்டெக்ரல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ரைட்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் எஸ். ஸோ அப்போது இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை எஸ். ஸோ அடுத்தது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். லிமிட் எவ்வளோ, 0 to infinity.
ஸோ 0 to infinity தான் லிமிட். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணி என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்குது, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா ஸோ அப்பர் லிமிட் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுக்காது, 0 ஆயிரும். ஸோ அடுத்தது லோயர் லிமிட் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. பேசிக்காக -1/s வெளியில் எடுத்துட்டு e பவர் -st 0 to infinity, ரைட், 0 to infinity. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு நம்ம e பவர் இன்ஃபினிட்டி எவ்வளோ, ஸோ e பவர் இன்ஃபினிட்டி, ரைட், e பவர் இன்ஃபினிட்டி, e பவர் இன்ஃபினிட்டி வந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ, பேசிக்காக மைனஸ் இன்ஃபினிட்டி இல்லையா, e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 0, ரைட். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இன்டெக்ரல் -1/s ஃபஸ்ட்டு அப்பர் இன்டெக்ரல், அதாவது லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணணும், e பவர் மைனஸ் எஸ் இருக்கும், அடுத்தது இன்ஃபினிட்டி இல்லையா, e பவர் எஸ். ஸோ பேசிக்காக இது வந்து என்ன ஆகும், அடுத்தது மைனஸ், ரைட், மைனஸ் e பவர் லோயர் இன்டெக்ரல் எவ்வளோ 0, e பவர் 0. ஸோ இதுதான் இப்போது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்சிக்கிற வேல்யூஸ். ஸோ அடுத்தது இஸ் ஈக்குவல் டு -1/s. ஸோ e பவர் இப்போ இது மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ சம் ஸ்மால் வேல்யூ இன்ஃபினிட்டியை கம்பேர் பண்ணும்போது எஸ்ங்கிறது ஒரு ரியல் வேல்யூவாக இருந்தாலும் ஒரு ரொம்ப சின்ன வேல்யூஸ். அப்போது நம்ம எஸ்ஸை எடுத்துட்டு டைரெக்டாக ஒரு சின்ன வேல்யூவோட இன்ஃபினிட்டி மல்டிப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி வேல்யூஸ் பெருசாக சேஞ்ச் ஆக போகிறதில்ல, பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி இன்ஃபினிட்டி. ஸோ அப்போது ஜஸ்ட் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது e பவர் 0க்கு வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, ஓகேவா. ஸோ அடுத்தது e பவர் இன்ஃபினிட்டி வேல்யூஸ் என்ன, 1/s டைம்ஸ் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 0, ரைட். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூஸ் வந்து 0. ஸோ அப்போ நம்ம 0ன்னு எழுதிட்டோம். சின்ஸ் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, ஓகேவா. ஸோ சின்ஸ் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, therefore we get this. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸோ பேசிக்காக 1 மைனஸ் இருக்கு இல்லையா, -1/s இன்ட்டு -1 தான் நம்மளுக்கு இருக்கிறது ரிமைனிங், ஏன்னா இது வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ இதை பேசிக்காக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குங்கிறது தெரியும். பேசிக்காக எல் ஆஃப், ரைட், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/s தான் வந்து எஃப் ஆஃப், பேசிக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ், இது பேசிக்காக எல் 1ன்னு வரும் இல்லையா, எல் ஆஃப் 1ன்னு தான் இங்கே எழுதணும் நம்ம. ஒய், பிகாஸ் வி ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் வேல்யூ ஃபார் 1 இல்லையா, சின்ன சேஞ்ச். ஸோ பேசிக்காக எல் ஆஃப் இதை வந்து எஃப் ஆஃப் டிங்கிறது 1 இல்லையா, அப்போ எல் ஆஃப் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே நேரத்தில் இங்கேயும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக எல் ஆஃப் 1, இங்கேயும் எல் ஆஃப் 1, ஓகே. ஸோ அடுத்தது ஃபைனலாக எல் ஆஃப் 1ங்கிறதுக்கு வேல்யூஸ் தான் வந்து இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ அது, 1/s, எல் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 1/s. ஸோ பேசிக்காக இந்த எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் 1ஓட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு பார்க்கும்போது ஸோ பேசிக்காக எவ்வளோ வருது, 1/s லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லையா. ஸோ இதுதான்